விமான நிலைய பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் ராஜாராம். இஸ்லாம்ல உருவ வழிபாடு கிடையாது, ஆனா உட்பிரிவு நிறைய இருக்கு. குறிப்பாக சுன்னத் ஜமாத், தவ்ஹீத் ஜமாத், இது மாதிரி நிறைய ஜமாத்ன்னு சொல்லி உட்பிரிவு நிறைய இருக்கு. அது மட்டும் ஏன்யா? அப்ப இஸ்லாம் மார்க்கத்துல உருவ வழிபாடு இல்லாத ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்துல நீங்க தௌஹீத் ஜமாத் பின்னாடி போர்டு போட்டு பாருங்க. தௌஹீத் ஜமாத்னு சொல்லிக்கிறீங்க, சுன்னத் ஜமாத்னு ஒரு ஜமாத் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள எப்படி ஏன் இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ற திறன் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு புஸ்தகத்தையே நீங்க ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிறீங்க, நான் ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம ஒரு கேஸ் மேல ஒரு வழக்கு போடுறாங்க கோர்ட்ல. வழக்கு போடும்போது செஷன்ஸ் கோர்ட்ல, மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்ன பண்ணுவான், விசாரிச்சு நீங்க குற்றவாளின்னு சொல்லிடுவான். நீங்க மேல கொண்டு செஷன்ஸ்ல போய் அப்பீல் பண்றீங்க, ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்றீங்க. அவன் என்ன பண்ணுவான், நீங்க குற்றவாளி இல்லையம்மா. ரெண்டு பேரும் ஒரு சட்டத்தை வச்சுதான் தீர்ப்பளிச்சான். நம்ம நாட்டில் ஹைகோர்ட்டுக்கு ஒரு சட்டம், கீழ்கோர்ட்டுக்கு ஒரு சட்டமா இருக்குது, ஒரே சட்ட புஸ்தகம் தான். நம்ம நாட்டில் எல்லா கோர்ட்டுகள்லயுமே அந்த அரசியல் சாசனம் தான், அந்த இபிகோ தான், அந்த சட்ட புஸ்தகங்கள் தான், அந்த வழிமுறை தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த புஸ்தகத்தின் அடிப்படையில தான் ஒருத்தன் குற்றவாளிங்கிறான், அவனையே குற்றவாளி இல்லைங்கிறான் இன்னொருத்தன். அப்ப எதனால இது வருது? இவன் கவனிக்க தவறின விஷயத்தை அவன் கவனிச்சிருக்கிறான், அவன் கவனிக்க தவறின விஷயத்தை இவன் கவனிச்சிருக்கிறான். அந்த கவனித்தல்லையும் புரிந்து கொள்வதிலையும் மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றதாழ்வு வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த மாதிரிதான் இப்ப இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தை, குர்ஆனை ஒருத்தர் புரிந்து கொள்ளும் பொழுது பல விஷயங்கள்ல ஒரு இறைவன்கிறத சரியா புரிஞ்சுக்கிடுவான், ஒரு வேதம்ங்கிறத சரியா புரிஞ்சுக்கிடுவான், சமத்துவங்கிறத சரியா புரிஞ்சுக்கிடுவான், சகோதரத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கிடுவான். சில விஷயங்களை புரிந்து கொள்வதில் தப்பு பண்ணிடுவான். அப்படி தப்பு பண்ணும் பொழுது அவன் ஒரு குரூப் ஆயிடுவான், இவன் ஒரு குரூப் ஆயிடுவான். ஒருத்தன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்க, அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவங்க ஒரு குரூப் ஆயிடுவாங்க. அந்த கருத்தை மறுத்தாங்கன்னு சொன்னா இன்னொருத்தவங்க ஒரு குரூப் ஆயிடுவாங்க. மெயினான விஷயங்கள் எல்லாம் ஒத்த கருத்து இருக்கும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த சுன்னத் ஜமாத்னு சொல்றீங்கல்ல, தௌஹீத் ஜமாத் நாங்க இருக்கிறோம். இந்த விஷயத்துக்கு என்ன அடிப்படை காரணம்னு சொன்னா, இஸ்லாத்துல ஒருத்தன் முஸ்லீம் ஆகுறதா இருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். அதாவது அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், அவனை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன், வழிபட மாட்டேன், இப்படி நம்பினா தான் ஒருத்தன் இஸ்லாத்துல வர முடியும். இதை நாங்களும் சொல்லுவோம், அவனும் சொல்லுவான், ரெண்டு பேருமே சொல்லுவான். ஆனா சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டா, செத்து போன ஆளுக்கு இருக்காங்கல்ல, ஒரு நல்ல மனுஷனா இருந்திருப்பாரு, ஒரு மகான் மாதிரி தோற்றத்தில் இருந்திருப்பாரு, பெரியார் மாதிரி தோற்றத்தில் இருந்திருப்பாரு, அவர் இறந்து போயிருப்பாரு, அவரை கொண்டு புதைச்சி வச்சுக்கிட்டு அவரை மரியாதை செய்யறவங்கிற பேர்ல அதை போய் கும்பிட ஆரம்பிச்சிருவான். ஏன்பா ஒரு இறைவனைத்தானப்பா கும்பிடணும், நீங்க எதுக்குப்பா செத்து போன ஆளை போய் கும்பிடுற அப்படின்னு ஒருத்தர் கேட்டான்னு வைங்க, அவன் ஒரு குரூப் ஆயிடுவான், அந்த செத்து போன ஆளை கும்பிடுறவன் ஒரு குரூப் ஆயிடுவான். இப்ப இந்த சுன்னத் ஜமாத்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போனவர்களை புதைத்து வைத்துக் கொண்டு, தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு அவங்கள்ட்டே போய் கோரிக்கைகளை வைக்கிறாங்க பாருங்க. இஸ்லாத்தை விளங்காம, இது குர்ஆன்ல இல்ல, நபி இப்படி சொல்ல கிடையாது. எங்க மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, மனுஷன் தான். எந்த மனுஷனா இருந்தாலும் மனிதன்கிற தகுதிக்கு மேல ஒன்றை அவன் எட்டவே முடியாது. யாரா இருந்தாலும் அவன் மனுஷனாத்தான் இருப்பான். எவ்வளவு பெரிய மகான், மேத, ஞானி என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், மனுஷத்தன்மை அவனுக்கு மாறவே மாறாது. அதனால அவன் சாப்பிடுறான். எந்த மகானாச்சு சாப்பிடாத மகான் நீங்க பாத்துருக்கிறீங்களா? மகான் எல்லா மதங்கள்லயும் வளம் வர்றாங்களே, அவங்கள சாப்பிடாத மகான் ஒருத்தரையாவது பாத்தீங்களா? குடிக்காத மகான் பாத்திருக்கிறீங்களா? பாத்ரூம் போகாத மகானை பாத்திருக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணாத மகானை வேண்டா பாத்திருப்பீங்க, வேற மாதிரி அதை செஞ்சிட்டு இருப்பான். கல்யாணம் தான் பண்ண மாட்டானே தவிர அது மாட்டிக்கிறான். கல்யாணம் பண்ண வேற மாதிரி பண்ணி மாட்டிக்கிறானா இல்லையா? அப்ப எல்லாமே இருக்கிறது, எல்லாம் பொய். மனிதன்கிற அவன் தூங்குறான், நோய் வாய்ப்படுறான், செத்தும் போறான், கண்ணால பாக்குறீங்க. அப்ப மனிதன் உங்களுக்கு ஏற்படுற எல்லா மகானுக்கும் ஏற்படுகிறது. உங்களுக்கு என்னென்னலாம் ஏற்படுகிறதோ, உங்களுக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி மகானுக்கு வயிற்று வலிக்குமா வலிக்காதா? இந்த மகான் ஞானிகள் போய் ஆஸ்பத்திரியில சேர்ந்தாங்களா இல்லையா? எத்தனை ஞானிகள் ஆஸ்பத்திரியில மண்டைய போட்டான், ஏன் அவர் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்க வேண்டியதானே? அப்ப நல்லா பாக்கணும், மனிதன்கிறவன் என்னதான் அவன் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்ததா சொல்லி கொண்டாலும் அவங்கிட்ட உள்ள அந்த மனிதன் உள்ள தன்மை இருக்குல்ல, அது ஏற்படவே ஏற்படாது. உண்பது, உறங்குவது, பசி தாகம் எடுப்பது, கோபப்படுவது, பொய் சொல்வது, ஏமாற்றுவது,
முதுமை அடைவது, நோய்வாய்ப்படுவது, பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ்வது எல்லாமே அவன்கிட்ட இருந்து கொண்டேதான் இருக்கும். இத நாங்க தௌஹீத் ஜமாத்துங்கிறவங்க இதை தெளிவா சொல்றோம். இந்த சுன்னத் ஜமாத்துங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, செத்து போன ஆட்களையும் வணங்குறாங்க, மரியாதை பண்றோங்கிற பேர்ல செத்து போன ஆட்கள் நாகூர் ஆண்டவரங்கிறான். நாகூர் தர்காங்கிறது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதுல ஒரு மனுஷன் இறந்து போனால புதைச்சு வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த பூமியில அவர் வாழ்ந்தாரு, அவரை கொண்டு போய் புதைச்சு வச்சுக்கிட்டு அவர் போய் கடவுள் அங்க போய் கூட்டம் போடுறான். இதை எங்க குர்ஆன் அனுமதிக்கல, எங்க நபி அனுமதிக்கல. இவன் குர்ஆனையும் நபியுடைய போதனையும் படிக்காம இதை அப்பம்பாட்டம் செஞ்சதை செய்யணுங்கிற அடிப்படையில் செய்யலாம். இந்த மாதிரி வேறுபாடு புரிந்து கொள்வதில் சரியாக புரிந்து கொண்டவர்கள் ஒரு அணியாகவும், தவறாக புரிந்து கொண்டவர்கள் இன்னொரு அணியாகவும் இருக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு மாறிக்கிட்டு வர்றாங்க. நாங்கள் 1980கள் இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்தில் நாங்கள் ஒரு 50 பேர் தான் இருந்திருப்போம். இந்த கருத்தை எடுத்து நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துல 15-20 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்ட முடிகிற அளவுக்கு நாங்க வளர்ந்திருக்கிறோம். ஒரு மாநாடுன்னு சொல்லி கும்பகோணத்துல 10 லட்சம் பேரை கூட்டணும், அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்கிறோம். அதனால அந்த மக்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சுன்னத் ஜமாத்தெல்லாம் ஒண்ணு இருக்காது, ஒரே ஜமாத்தா இருக்கும். அதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்.